அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம குடல் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடுதேன். அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமா பொடி உள்ளியும் நான் அதில் போட்டு நல்லா வதக்குதேன். வதக்குனதும் 1 டீஸ்பூன் மாதிரி 1.5 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டும் அதோட ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வதக்குனதும் தீயை சிம்ல வச்சுக்கிட்டு 2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி, இது மூணையும் சேர்த்து நம்ம நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம விடுதோம். எண்ணெயிலே வதங்கட்டும். இது வதங்கினதும் நான் மசாலா அரைச்சி வச்சிருக்கேன். அது ஒரு 3 டீஸ்பூன் கசகசா, 5 ஸ்பூனு தேங்காய் பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, இது மட்டும் நல்லா போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் இதோட ஒன்றா நம்ம சேர்க்கணும். அது சேர்க்கறதுக்கு முன்னாடி தனியாக மேற்கொண்டு ஒரு தக்காளி பழம், உள்ளி, மல்லி இலை, கருவேப்பிலை, இதையும் இதோட இந்த வத்தல் பொடி எல்லாம் போட்டு வதங்கினது இதையும் அதோட ஒன்றா போட்டு வதக்குறதும் நான் கழுவி வச்சிருந்த குடலை எடுத்து அதோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி வதக்குறேன். வதக்கிட்டு நான் அரைச்சி வச்சிருக்கிற மசாலா இருக்குதுல அதையும் அதோட ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி கொடுக்கேன். தான் அந்த மசாலா மிக்சியில் அரைச்சது. கிண்டி கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துக்கிடுதோம். தேவையான அளவு நம்ம தண்ணி இதில் ஊற்றிக்கிட்டு ஒரு 4 விசில் மட்டும் வச்சு எடுத்தா போதும். வச்சு எடுத்துட்டு கேஸ்கட் போனதும் நம்ம குக்கரை எடுத்து பாருங்க, குடல் நல்லா வெந்திருக்கும். வேகலைன்னா திருப்பி ஒரு 2 விசில் வச்சுக்கிடுங்க. குடலுக்கு 4 விசில் போதும். நான் அப்படிதான் வச்சிருக்கேன். எனக்கு நல்ல வேகவும் செஞ்சிருச்சு. எனக்கு திருப்பி விசில் போய் நம்ம எடுப்போம்ல, இது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சு அதையும் கழுவி இதோட ஒன்றா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடுங்க, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் விசில் போட்டு விட்டுருங்க. 4 விசில் கழிஞ்சது நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம எடுத்துடலாம். நம்ம பாருங்க, தேவையான அளவு உப்பு, 2வது உப்பு செக் பண்ணிக்கிடுங்க. இதே மாதிரி குடல் குழம்பு எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இப்போ ஒரு விசில் வந்திருக்கு. இப்போ இதில் எங்கள் வீட்டில் குடல் குழம்பு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு எங்கள் வீட்டில் குடல் குழம்பு தான். இதுக்கு இன்னைக்கு சைடிஸ் நான் வெறும் அப்பளம் மட்டும் தான் வச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அலைக்கும் சலாம்.